போற்றி வா என்று வணக்கம் கூறி எழுதுகோள் கண்ட எழுத்தாளர்களை வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அறிவுசார் பெரியவர்களுக்கு என் காலை வணக்கத்தை கூறி எழுத்தாளர் ஞானியின் சமுதாய சிந்தனை பற்றி பேச துவங்குகிறேன். அனல் கக்கும் புரட்சியாய் சமூகம் அரசியல் சகதியல்லும் ஒரு கவிதை அங்கிக்கு நாதப்படி நிறைந்த இறைவன் மனதில் குவாசமாய் இயற்கையின் ஒரு பாடல் எழுதி எழுதி ஓயப் போகிறேன். அதை படித்து மாறட்டும் சமூகம் எனது கவியால் திருந்தட்டும் உலகம் புதுப்புயல் எழுத்துருவில் வந்து வீசட்டும் சமூகம் எங்கும் அதில் சாகட்டும் சமூகத்தின் சாபங்கள். ஆவேசமாய் எழுதினேன் வறுமையின் அவலத்தை வேகமாக எழுதினேன் விதியை மாற்ற எழுதிய எழுத்துக்களால் யாரும் எதுவும் மாறப்போவதில்லை. சில நேரங்களில் யாராவது மாறலாம். தந்தைக்கு தோள் கொடுக்கும் நல்ல மகனாக மகளாக குடும்பத்தை அரவணைக்கும் நல்ல கணவனாக மனைவியாக தன் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாய் நல்ல தந்தையாக தாயாக உறவுகளை பேணும் நல்ல சகோதரனாக சகோதரியாக சுகதுக்கங்களை பகிரும் நல்ல தோழனாக தோழியாக நேர்விக்கு தக்க விலை கொடுக்கும் நல்ல முதலாளியாக வரும்படிக்கு தக்க உழைக்கும் நல்ல தொழிலாளியாக சிந்தனையாளனாக கருத்தாளனாக வாழும் முறை அறிந்தவனாக பண்பாளனாக என்ன எழுத யோசனை எதுவும் இல்லை. அதற்காக எதையோ எழுதப் போவதும் இல்லை. கன்னத்தில் கை வைத்து எழுதுவதை விட எண்ணத்தில் வந்ததை எழுதுகிறேன். எழுதி பழக்கம் இல்லை என்றாலும் பழகி களவாவது எழுதத்தான் போகிறேன். ஏதாவது கண்டிப்பாக எதையோ அல்ல என்ற ஆழ்ந்த கருத்துக்களை நம்மால் மனதில் பதித்தவர் ஞானி. ஞானி என்றும் ஞானி சங்கரன் என்றும் அறியப்படுபவர். தமிழ் எழுத்தாளர், நாடக கலைஞர், கட்டுரையாளர், அரசியல் விமர்சகர், அரசியல்வாதி என்று பன்முக திறன் உள்ளவர். இவர் ஜங்கல்பட்டில் பிறந்தவர். சமூக விமர்சன நோக்குள்ள வீதி நாடகங்களும் மேடை நாடகங்களுக்கும் நடத்தி வந்தவர். பரீட்சா என்ற குழுவை 30 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். தீன் தரீர் எனும் பத்திரிகையை நடத்தி வந்தவர். இவருடைய எழுத்துக்கள் வெளிப்படையான சமுதாய சாடல்கள் விமர்சனங்களை கொண்டவை. எம்மாதிரியான பின்விளைவுகள் வரும் என்பதை எல்லாம் யோசிக்காமல் தன் மனதில் சரி எனப்படுவதை தைரியமாக வெளிப்படுத்தும் அரிதிலும் அரிதான அரசியல் விமர்சகர்களுள் ஒருவரான ஞானி போன்றவர்கள் நம்மை விட்டு கலந்து போவது சமூக சிந்தனை கொண்ட வளரும் புதிய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு கடும் பின்னடைவாகும். எப்போது நாம் தனிப்பட்ட முறையில் புதிதாக பிறக்கப் போகிறோமோ அப்போதுதான் நம் தேசத்தையும் புதிதாக பிரசவிக்க முடியும்.